அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். இதுதான் உண்மையிலே அயோக்கியத்தனம். பள்ளிகளில் பெண்களுடைய ரெஸ்ட் ரூமில் கதவுகள், நீ எனக்கு தெரிஞ்சு நீ பழைய எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்து நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் ஓரளவுக்கு பள்ளிக்கூடங்கள் சீரமைக்கப்பட்டுச்சு. ஜெயலலிதா காலத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருது. இப்போ இருக்கிற பள்ளிக்கூடங்களில் நீ ரெஸ்ட் ரூமை போய் பார்த்துருக்கியா? தற்கூரி, நீ போய் பார்த்துருக்கியா? சொல்லு. எங்கேருந்து இது வந்துச்சுன்னே தெரியலை. அங்கங்கே தமிழ்நாடு முழுவதுமே பல இடங்களில் கட்டண கழிப்பிடம், நீங்கள் ஒன்றும் இல்லை, மெரினா பட்டினப்பாக்கம் போனீங்கன்னா இலவச கழிப்பிடமே இருக்கும். எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாகவே வச்சுருப்பாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் வாசல்லே ஒரு காவலர் எப்போவுமே இருப்பாங்க. இந்த ஆள் எதை இங்கே திணிக்க நினைக்கிறானே ஒன்றும் புரியலையே. மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். ஓ, கலெக்டர் எஸ்பி 50% இவர் நிர்ணயிப்பாரா? இந்த ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாடு தனி நாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு போல. தமிழ்நாடு தனி நாடு இல்லையா, அது ஒரு இந்தியாவுடைய ஒரு அங்கம், அது ஒரு முனிசிபல், அவ்வளோதான். எஸ்பி எப்படி தேர்வு செய்வாங்க? 2 முறையில் தேர்வு செய்கிறாங்கங்க. ஒன்று யூபிஎஸ்சி, அது தனி. இன்னொன்று ஸ்டேட்டில் தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ்லேருந்து ஒரு ஆள் வருவாங்க. அது ப்ரொமோஷன் அடிப்படையில் வருவாங்க. அது முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வரும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ஆள் சொல்கிற மாதிரி 50% இங்கே வரணும்னா அதுக்கு 70% பேர் இங்கேருந்து தேர்வு செய்யணும், தேர்வு எழுதணும், அதை அட்டன் பண்ணணும். அங்கே 60% பேர் தேர்வு ஆகணும். அதில் நீங்கள் அங்கே அதில் விருப்ப தேர்வு இருக்குது. எந்த ஸ்டேட்டாக தேர்வு செய்யல விருப்ப தேர்வு இருக்குது. அதிலேருந்து இவங்க இங்கே அனுப்பணும். இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லை. சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை இந்த தற்கூரி பேசுது. இவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னத்தை செய்யனே ஒன்றும் புரியலை.